हरि ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्री गुरुभ्यो नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। स्मृतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। நமஸ்காரம். இது நூதன சம்பத்சரம், விஸ்வாவசுநாம சம்பத்சரம். அந்த சம்பத்சரத்தோட பஞ்சாங்க படனத்தை வீடியோ பதிவாக ரெக்கார்ட் பண்ணுறேன். வந்து இங்கே கேட்க முடியாதவா எல்லாரும் இதை பார்த்துட்டு அந்த பஞ்சாங்க படனத்தோட பலனை ஸ்வீகரிக்கணும் அப்படின்ற மாத்தியத்தில் விர்ச்சுவலாக இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். பஞ்சாங்க படனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு வருஷமும் சித்திர மாதம் பிறக்கரிச்ச ஒரு நூதன சம்பத்சரம் நமக்கு தொடங்குறது. ஏற்கனவே இருந்தது குரோதி நாம சம்பத்சரம். புதுசாக வந்திருக்கக்கூடிய சம்பத்சரம் பேர் விஸ்வாவசு நாம சம்பத்சரம் அப்படின்னு பேர். இப்போ இந்த சம்பத்சரத்தில் நமக்கு என்னென்ன சத்காரியங்கள்லாம் நடக்க போகிறது, எந்தெந்த கிரகங்களுடைய கிரக பரிவர்த்தனைன்னு சொல்லக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் இருக்கு, சுக்கிரன் எப்போ அஸ்தமம் ஆறார், குரு எப்போ அஸ்தமம் ஆறார், சூரிய சந்திர கிரகங்கள் நம்மளுடைய பாரத தேசத்தில் தெரியுமா தெரியாதா, அதுக்குண்டான அந்த சூதகத்தை அனுஷ்டிக்கணுமா வேண்டாமா, மலமாசம் இருக்கா, வாஸ்து புருஷன் இந்த வருஷத்தில் எப்பெல்லாம் நித்ரையிலேருந்து எழறார், அதே மாதிரி இந்த வருஷத்துடைய ராஜா யாரு, மந்திரி யாரு, சேனாதிபதி யாரு, ராசியாதிபதி யாரு, தானியாதிபதி யாரு, வருஷாதிபதி யாரு அப்படின்றத விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு மழை பெய்யுமா பெய்யாதா, தனலாபங்கள் உண்டா, தாரித்ரயங்கள் உண்டா, நோய் நொடிகள் இருக்குமா, இந்த கொரோனா அப்படின்ற மாதிரி மகாமாரிகள் ஏதாவது இருக்குமா, விஷ ஜந்துக்கள் பாதைகள் இருக்குமா, மழை எவ்வளவு இருக்கும், வெயிலுடைய உஷ்ணம் எவ்வளவு இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த காலத்தில் வச்சிருந்த ஒரு டெக்னாலஜி இந்த பஞ்சாங்க படனம். அதுக்கு ஒரு ஸ்லோகமும் சொல்லியிருக்கா. இந்த பஞ்சாங்க படனத்தை கேட்கிறவாளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், கேளுங்கோ. ஸ்ரீ கல்யாண குணாவகம் ரிபுஹரம் துஸ்வப்ன தோஷாவகம் கங்கா ஸ்நான விசேஷ புண்ணிய பலதம் கோதான துல்யம் ரணம் ஆயுர்வத்தியமுத்தமம் சுபகரம் சௌபாகிய சம்பப்ரதாம் நானா கர்ம சுசாதனம் சுமதிதம் பஞ்சாங்கமா கர்ணியதாம் அப்படின்னா இந்த ஸ்லோகத்துடைய பலன் என்ன சொல்றா அப்படின்னா, ஸ்ரீ கல்யாண குணாவகம் ரிபுஹரம் அப்படின்னு ஆத்துல கல்யாண வயசுல எத்தனை குழந்தைகள் இருக்காளோ அவளுக்கெல்லாம் இந்த வருஷத்துல கல்யாணத்துக்கு உண்டான யோகத்தை இந்த பஞ்சாங்க படனத்திலேருந்து கிடைக்கிறது. துஸ்வப்ன தோஷாவகம், நாம காணக்கூடிய துஸ்வப்னங்களால் வரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறது. கங்கா ஸ்நான விசேஷ புண்ணிய பலதம், காசிக்கு போய் கங்கையில ஸ்நானம் பண்ணா வரக்கூடிய பாப நிவர்த்திகள் எல்லாமே இந்த பஞ்சாங்க சிரவணத்தை கேட்கறதுனால கங்கையில ஸ்நானம் பண்ண பலன் அப்படின்றா. கோதான துல்யம் ரணம், கோதானம் பண்ணா என்ன புண்ணியமோ அந்த புண்ணிய பலன் கிடைக்கிறது. ஆயுர்வத்தி தமுத்தமம் சுபகரம், ஆயுள் விருத்திக்கு நாம ஆயுஷ் ஹோமங்கள்லாம் பண்ணா ஆயுள் எப்படி விருத்தியா ஆகிறதோ அந்த மாதிரி
பஞ்சாங்க சிரவணத்தை கேட்கக்கூடிய பலன் ஆயுள் விருத்தியாகிறது அப்படின்றார். நானா கர்ம சுசாதனம் சுமுதிதம், இந்த விஷயங்கள் எல்லாம் காதால கேட்கறதுனால பஞ்சாங்கமா கர்ணியதாம், மேல சொல்லியிருக்கப்பட்ட எல்லா பலன்களும் கிடைக்கிறது. கல்யாணம் ஆகக்கூடிய குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகிறது, கங்கையில ஸ்நானம் பண்ண பலன், பூதானம் வாங்கின பலன், துஸ்வப்னங்களால் வரக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி, இதெல்லாம் இந்த பஞ்சாங்க படனத்தை கேட்டவாளுக்கு உண்டான பலன். சரி, இப்ப வந்திருக்கக்கூடிய சம்பத்சரம் பேரு விஸ்வாவசு நாம சம்பத்சரம் அப்படின்ற சம்பத்சரம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த விஸ்வாவசு நாம சம்பத்சரத்துல விவசாயம் செழிக்கும், பசுக்கள் காளை மாடுகள் மற்றும் கால்நடைகள் அதிகரிக்கும் அப்படின்னு போட்டிருக்கா. குழந்தைகளுக்கு வியாதி கண்டு இழப்புகள் ஏற்படும், சின்ன பால்ய பிராய குழந்தைகளுக்கு நிறைய வியாதிகள் வரும் அப்படின்னு சொல்ற. நாட்டு மக்கள் சுகமாக வாழ்வார்கள் அப்படின்ற. தேசத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகள் எல்லாருமே சௌக்கியமா வாழ்வா. நாடு முழுவதும் தர்ம காரியங்கள் தவங்கள் நடைபெறும். இந்த வருஷம் விஸ்வாவசு வருஷத்துல நிறைய யஜ்யங்கள் யாகங்கள் தபஸ்யாக்கள் நடந்து, அதனால நாட்டு மக்கள் பிரஜைகள் எல்லாமே சுகமா இருப்பா அப்படின்னு சொல்றா. இந்த பஞ்சாங்கத்தோட பலன்ல நாடு முழுவதும் நல்ல மழை பொழிந்து சுபிக்ஷம் உண்டாகும் அப்படின்றார். நாட்டுல நிறைய மழைகள் பெஞ்சு சுபிக்ஷமா இருக்கும் நாடு அப்படின்றது. இந்த விஸ்வாவசு வருஷத்துல ராஜாவா சூரிய நாராயணர் சூரியன் இருக்கார். நாட்டில் ஆட்சி மாற்றம் பதவி மாற்றம் ஏற்படும், அதிக வெயில் அதிக மழை அதிக குளிர் ஏற்படும், தீ விபத்துகள் ஏற்படும் அப்படின்னு போட்டிருக்கார். ராஜாவா சூரியன் இருக்கிறதுனால என்னென்ன பலன் அப்படின்னால், ஆட்சிகள் மாறும், பதவிகள் மாறும், அதிக உஷ்ணம் வெயில் இருக்கும், அதிக மழை பெய்யும், அதிக குளிர் இருக்கும், தீ விபத்துகள் ஏற்படும் சொல்றார். அடுத்தது மந்திரியா சந்திரன் பதவி ஏற்கிறார். சரியான நேரத்தில் மழை பெய்யும், புது வகை விவசாய உற்பத்தி ஏற்படும் அப்படின்னு, விவசாயத்துல ஏதோ புதுசா ஒரு செயலை உண்டு பண்ணி புதுவிதமான வகையான விவசாயம் உற்பத்தி ஏற்படும் அப்படின்னு, அதுல ஏதாவது டெக்னாலஜி கொண்டு அதுல விவசாயத்தை அதிகரிக்கிறார். அர்க்காதிபதியா சூரியன் வர, அரசாங்கத்தின் புதிய வரி விதிப்பின் மூலம் விலைவாசி உயரும் அப்படின்ற. அர்க்காதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு சூரிய நாராயணர் அதிபதியா வர, அதனால நம்மளுடைய அரசாங்கம் நிறைய புது புது வரிகளை உண்டு பண்ணி அதனால விலைவாசிகளை உயர்த்துவார் அப்படின்னு போட்டிருக்க. சாஸ்தியாதிபதியா குருவரர், கடலை மஞ்சள் நிற பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும். சனகதானியம்னு சொல்லக்கூடிய கொண்ட கடலை, அதுக்கு அதிபதி பிரகஸ்பதி. மஞ்சள் நிற திரவியங்களுக்கெல்லாம் அதிபதியா பிரகஸ்பதி இருக்க. மஞ்சள் நிற திரவியங்கள் எல்லாத்துக்கும் அதிபதியா பிரகஸ்பதி இருக்க. மஞ்சள் நிற திரவியங்களும் கடலைகளும் உற்பத்தி அதிகரிக்கும்னு போட்டிருக்க. சேனாதிபதியா சூரியன் இருக்கார். விலைவாசி உயர்வு காரணமாக நாட்டில் கிளர்ச்சிகள் ஏற்படும், அரசியல்வாதிகள் அணிமாற்றம் ஏற்படும் அப்படின்னு போட்டிருக்கார். விலைவாசி உயர்ந்ததுனால அதனால நிறைய சஞ்சலங்களை உண்டு பண்ணுவா மனுஷா. அரசியல்வாதிகளா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், அந்த மாதிரி அவ நிறைய சஞ்சலங்களை உண்டு பண்ணுவா. அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சியில இருக்கிறவா இன்னொரு கட்சிக்கு மாறி போறதுக்கான வாய்ப்புகள் சேனாதிபதியா இருக்கிறதுனால சூரியன் அதனுடைய பலன். ரசாதிபதியா சனிவரர், திரவ பயிர்கள் குறையும், கசப்பு பயிர்கள் அதிகரிக்கும் அப்படின்னு. எந்த பயிர்கள்ல ஜலம் உற்பத்தி ஆகுதோ, வாட்டர் கண்டென்ட் இருக்கோ, அதனுடைய உற்பத்தம் குறைச்சலா இருக்கும்,
கசப்பான பயிர்கள் வந்து இந்த பாவக்காய், கோவக்காய் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய அபிவிருத்தியாகுன்ற. தானியாதிபதியா பூமி புத்திரன் அங்காரகன் செவ்வாய் இருக்க. மழை குறைவு, சிகப்பு நிற பயிர்கள் அதிகம், நெருப்பு சம்பந்தமான தொழில் அதிகரிக்கும் அப்படின்னு. அக்னியை வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில்கள் நிறைய அபிவிருத்தியாகும். சிகப்பு வர்ணத்தில் இருக்கக்கூடிய திரவியங்கள் நிறைய அபிவிருத்தியாகும். மழை குறைச்சலா இருக்கும் அப்படின்னு சொல்றார். அடுத்தது மேகாதிபதியாகவும் சூரியன் இருக்கார். உணவு தட்டுப்பாட்டு ஏற்படும், விலைவாசிகள் அதிகரிக்கும், அன்ன ஆகாரங்களுக்கு நிறைய தட்டுப்பாடுகள் வரும் அப்படின்றார். அதே மாதிரி விலைவாசிகள் அதிகரிக்கும்ன்ற, பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கும், கூடுதலா இருக்கும் அப்படின்ற இந்த வருஷம். நிராசாதிபதியா புதன் இருக்கார். தங்க வியாபாரம் அபிவிருத்தியாகும்ன்ற. பச்சை நிற பயிர்கள் அதிகம் விளையும் அப்படின்ற. புதன் வந்து நிராசாதிபதியா இருக்கிறதுனால தங்க வியாபாரம், தங்க ஆபரணங்கள் வச்சு பண்ணக்கூடிய வியாபாரங்கள் அபிவிருத்தியாகும். பச்சை நிற பயிர்கள் அதிகமா விளையும் அப்படின்னு சொல்றார். விஸ்வாவசு வருஷத்துடைய மக்கர சங்கராந்தி பலன் பற்றி பார்க்கலாம். விஸ்வாவசு வருஷம் மகர சங்கராந்தி தேவதை மந்தர் என்ற பெயருடன் ஸ்திரீ புருஷ ரூபமாய் விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாசம் 30ஆம் தேதி 14th January 2026 புதன்கிழமை கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி திதி, அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, கண்டக யோகம், பலவகரணம், கடக லக்னம் கூடிய தினம், நாழிகை 30:35 நாழிகை மாலை 6:53 மணிக்கு மகர ராசியில் பிரவேசிக்கிறார். விஸ்வாவசு வருஷம் மகர சங்கராந்தி தேவதை பிரவேசிக்கும் காலத்தில் கொண்டிருக்கும் பெயர், வாகனம், வஸ்திரம், ஆகாரம், ஆபரணம், ஸ்நானம், ஆயுதம், கந்த புஷ்பம், குடை, சாமரம், வாத்தியம், பாத்திரம், போஜனம், முகபாவம் போன்றவற்றை அனுசரித்து பலன் கொடுக்கப்பட்டுள்ளது. பெயர் மந்தம் அப்படின்னா, மந்தம்ன்ற பெயருக்கு என்ன பலன் அப்படின்னா சுகம் அப்படின்றார். வாகனம் புலி, அதனால மிருகபயங்கள் உண்டாகும் அப்படின்றார். வஸ்திரம் சிகப்பு, கணிகர்களுக்கு பீடை அப்படின்றார். ஆபரணம் வைடூரியம், கலகம் ரோகபயம், நிறைய கலகங்கள் உண்டாகும், ரோகபயங்கள், இந்த வியாதி வந்துருமோ அந்த வியாதி வந்துருமோன்ற ரோகபயங்கள் உண்டாகுன்றார். ஸ்நானம் வில்வதீர்த்தம், அதனால சுபிக்ஷம் உண்டாகுன்றார். ஆயுதம் கட்கம், அதனால யுத்தங்கள் உண்டாகும் அப்படின்றார். கந்தம் குங்குமம், பிராமணர்களுக்கு பயம் உண்டாகும் அப்படின்றார். புஷ்பம் வந்து சிறுஷன்பக புஷ்பம், விப்ரர்களுக்கு சௌக்கியம் அப்படின்றார். குடை முத்துக்குடை, தபசிகளுக்கு பீடை. சாமரம் ஷியாமளம், கலகம். வாத்தியம் துந்துபி, நிரூப பீடை. பத்திரம் தாமிரம், பாத்திரம் தாமிரம், க்ஷேமம். போஜனம் பாயசம், வியாதி பீடை. முகம் குரோதம், தானிய விருத்தி. ஜாதி சூத்ர ஜாதி, சோரபீடை. திசை தெற்கு, விப்ரக்ஷத்ரிய சௌக்கியம். பக்ஷம் கிருஷ்ணபக்ஷம், வியாதி துர்பிக்ஷம். வாரம் புதவாரம், மழை பொழியும். காலம் சாயங்காலம், சூத்ரபீடை. லக்னம் சரலக்னம், தானிய விருத்தி. இது வந்து சங்கராந்தி பலன். அடுத்தது இந்த விஸ்வாவசுநாம சம்பத்சரத்துல கிரகங்களின் வக்ர
வக்ரகதி அண்ட் வக்ர நிவர்த்தி பற்றி பார்க்குறோம். செவ்வாய் பகவான் விஸ்வாவசு வருஷம் வக்ரகதி ஆகவில்லை. புத பகவான் விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 19ஆம் தேதி 3 ஜூலை 2025 பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம் கடகராசியில் வக்ரகதியாகி ஆடி மாதம் 8ஆம் தேதி 24 ஜூலை 2025 புனர்வசு நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம் மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தியாகிறார். விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி 27 அக்டோபர் 2025 விசாகா நட்சத்திரம் 3ஆம் பாதம் துலா ராசியில் வக்ரகதியாகி கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி 17 நவம்பர் 2025 சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் துலா ராசியில் வக்ர நிவர்த்தியாகிறார். விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 8ஆம் தேதி 20th பிப்ரவரி 2026 சதய நட்சத்திரம் 4ஆம் பாதம் கும்பராசியில் வக்ரகதியாகி மாசி மாதம் 29ஆம் தேதி 13th மார்ச் 2026 அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் கும்பராசியில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். குரு பகவான் விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி 18th நவம்பர் 2025 புனர்வசு நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசியில் வக்ரகதியாகி பங்குனி மாதம் 3ஆம் தேதி 17th மார்ச் 2026 புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். சுக்கிர பகவான் குரோதி வருஷம் மாசி மாதம் 20ஆம் தேதி 4th மார்ச் 2025 ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் வக்ரகதி. விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 4ஆம் தேதி 17th ஏப்ரல் 2025 உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். பங்குனி மாதம் வரை வக்ரகதி ஆகவில்லை. சனி பகவான் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 18ஆம் தேதி 2nd ஜூலை 2025 பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியில் வக்ரகதியாகி கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி 17th நவம்பர் 2025 பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் கும்பராசியில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். இது கிரகங்களுடைய வக்ர கதி ஆரம்பம், வக்ர நிவர்த்தியுடைய விவரங்கள். அடுத்தது சூரிய சந்திர கிரகணங்கள் பற்றி நம்ம பார்க்குறோம். கிரகணங்கள் விஸ்வாவசு வருஷம் 2 சூரிய கிரகணங்களும் 2 சந்திர கிரகணங்களும் சம்பவிக்கின்றன. இதில் 2 சூரிய கிரகணங்கள் பாரதத்தின் எந்த பகுதியிலும் தெரியாது. எனவே சாந்தி பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. 2 சந்திர கிரகணங்கள் பாரதத்தில் தெரியும். இவற்றுக்கு சாந்தி பரிகாரம் அவசியம் செய்து கொள்ள வேண்டும். 2 சூரிய கிரகணங்கள் வருது, 2மே நம்ம பாரத தேசத்துல எங்கேயுமே தெரியாது. அதனால அதுக்குண்டான சூதகமோ பரிகாரங்களோ கிடையாதுன்றார். 2 சந்திர கிரகணங்கள் உண்டு, அது 2மே தெரியும் பாரத தேசத்துல. 2த்துக்கும் சூதகம் அனுஷ்டிக்கணும், பரிகாரங்கள் அனுஷ்டிக்கணும் அப்படின்ற. சரி, தெரியாத சூரிய கிரகணங்கள் என்னன்னைக்கு வருதுன்னு பார்க்கலாம். சூரிய கிரகணம் விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி 21st செப்டம்பர் 2025 ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை திதி பூர்வ நட்சத்திரத்தில் சம்பவிக்கிறது. விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 5ஆம் தேதி 17th பிப்ரவரி 2026 செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதி அவிட்ட நட்சத்திரத்தில் சம்பவிக்கிறது. 2 கிரகணங்களும் பாரத தேசத்தில் தெரியாது. அதனால சாந்தி பரிகாரங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தெரியக்கூடிய சந்திர கிரகணமாகப்பட்டது விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 22ஆம் தேதி 7th செப்டம்பர் 2025 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதி சதய நட்சத்திரம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இரவு 9:57 ஆரம்பித்து இரவு 1:26 முடிவடைகிறது. கிரகண மத்தியம காலம் இரவு 11:42 11:42 வில் சம்பவிக்கிறது. திருவாதிரை, சுவாதி, சதயம், அவிட்டம், பூரட்டாதி, புனர்பூசம், உத்திரட்டாதி, விசாகம் ஆகிய 8 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாந்தி பரிகாரங்கள் செய்து கொள்வது உத்தமம். இன்று பௌர்ணமி ஸ்ரார்த்தம் செய்ய வேண்டியவர்கள் அடுத்த நாள் பிரதமையில் ஸ்ரார்த்தத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அடுத்த கிரகணம் விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 19ஆம் தேதி 3rd மார்ச் 2026 செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதி பூர்ண நட்சத்திரம் மாலை மணி 3:20 ஆரம்பித்து மாலை மணி 6:47 முடிவடைகிறது. சூர்யாஸ்தமனமாகும் பகுதிகளில் தெரியும். எனவே மகம், பூரம், உத்திரம், பரணி, பூராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாந்தி செய்து கொள்வது
மிகவும் அவசியம். சந்திரகிரகண பரிகார ஸ்லோகம் தரப்பட்டுள்ளது. பௌர்ணமி ஸ்ரார்த்தம் செய்ய வேண்டியவர்கள் அடுத்த நாள் பிரதமை என்று ஸ்ரார்த்தத்தை அனுஷ்டிக்கவும். கர்ப்பிணி பெண்கள் கிரகண காலத்தில் வீட்டில் உள்ளேயே இருக்க வேண்டும், வெளியே வரக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கா. சரி, அடுத்தது பெயர்ச்சிகள். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிகள் விஸ்வாவசு வருஷத்துல என்னென்ன பெயர்ச்சிகள் இருக்குன்றத பார்த்துள்ளலாம். குரு பெயர்ச்சி, குரு பகவான் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாசம் 28ஆம் தேதி 11th May 2025 ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:19க்கு மிருகசிரா நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசியிலிருந்து மிருகசிரா நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கு 11th May 2025. குரு அதிசாரம். குரு பகவான் விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாசம் 22ஆம் தேதி 8th October 2025 புதன்கிழமை புனர்வசு நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசிக்கு அதிசாரம் ஆகிறார் அப்படின்னு. அடுத்தது சனி பெயர்ச்சி. சனி பகவான் விஸ்வாவசு வருஷம் மாசி மாசம் 22ஆம் தேதி 6th March 2026 வெள்ளிக்கிழமை காலை 8:26க்கு புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி 6th March 2026 அன்னைக்கு நடக்கிறது. அன்னைக்குதான் திருநள்ளாறுலையும் சனி பகவானுக்கு சனி பெயர்ச்சி விழா நடக்கிறது. ராகு கேது பெயர்ச்சிகளை பத்தி பார்க்கலாம். ராகு பகவான் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26th April 2025 சனிக்கிழமை மாலை 4:20க்கு புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார். ராகு பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாதத்துக்கு தலைகீழா பிரவேசிக்கிறார். மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு வர ராகு பகவான். கேது பகவான் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாசம் 13ஆம் தேதி 26/4/25 26th April 2025 சனிக்கிழமை மாலை 4:20க்கு உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னியா ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்மராசிக்கு பிரவேசிக்கிறார். இந்நாள் வரலும் கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் 26th April 2025 கன்னியா ராசியிலிருந்து பயிற்சியாகி சிங்கராசிக்கு கேது பகவான் பிரவேசிக்கிறார். மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அங்கேந்து கிளம்பி கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார். இந்த ராகு கேது பயிற்சிகள் உண்டு. 26th April 2025 விஸ்வாவசு வருஷம் குரு சுக்கிர உதய அஸ்தமன விவரங்கள். குருவும் சுக்கிரனும் எப்ப அஸ்தமமாறுதோ அப்ப சுபகாரியங்கள் ஜாஸ்தி வச்சுக்க மாட்டார். ஏன்னா குரு பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடிய காரகர், சுக்கிர பகவான் களத்திர காரகர், தனகாரகர். குரு சுக்கிரம் அஸ்தமான சமயத்துல விவாகங்களோ உபநயன சம்ஸ்காரங்களோ இந்த மாதிரியான சுபகர்மாக்களை தவிர்த்துருவார். வியாபாரம் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான காரியங்களை தவிர்த்துருவா. அதனால கேட்டுக்கோங்க. குரு பகவான் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாசம் 23ஆம் தேதி 6th June 2025 வெள்ளிக்கிழமை காலை 9:53க்கு மேற்கில் அஸ்தமனமாகி ஆணி மாதம் 22ஆம் தேதி 6th July 2025 6ஆம் தேதி ஜூன்லேருந்து ஆரம்பிச்சு 6ஆம் தேதி ஜூலை வரலும் குரு பகவான் அஸ்தமனமாகிறார். அந்த ஒரு மாச காலம் சுபகாரியங்கள் எதுவும் ஜாஸ்தி வச்சுக்கப்படாது. 6th July 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு கிழக்கில் உதயமாகிறார். ஒரு இடத்துல அஸ்தமனமாகி ஒரு இடத்துல உதயமாகிறார். அப்ப அந்த ஒரு மாச காலம் 6th June 2025 6th July 2025 வரலாம் சுப காரியங்களை தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது. குரு பலன் இல்லாத நேரத்தில் பண்ணக்கூடிய காரியங்களுக்கு அவ்வளவு மகத்துவம் கிடையாது. அதே மாதிரி சுக்கிர பகவான் விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாசம் 27ஆம் தேதி 13th December 2025 சனிக்கிழமை காலை 9:40 மணிக்கு கிழக்கில் அஸ்தமனமாகி 11th December 2026 புதன்கிழமை காலை 9:52க்கு மேற்கில் உதயமாகிறார். அதாவது சுக்கிரன் பார்த்தேன்னா கிட்டத்தட்ட 2 மாசம் அஸ்தமா இருக்கார். களத்திரக்காரகன் 13th Decemberலேருந்து 11th February வரலும்
அஸ்தமமா இருக்கார். கல்யாணம் முதலிய விஷயங்கள் சுக்கிராஸ்தமனம் இருக்கக்கூடிய சமயத்துல வியாபார ஆரம்பம் பண்ணக்கூடிய காரியங்கள், புதுசா வியாபாரம் ஆரம்பிக்கிறா, தொழில் பண்றா அப்படின்னா சுக்கிர பலம் ரொம்ப முக்கியம். அந்த பலம் சுக்கிரன் அஸ்தமமா இருக்கும்போது பண்ணால் பிரயோஜனப்படாது, வியாபார அபிவிருத்திகள் ஆகாது. விவாகத்துக்கு அதிபதியா களத்திராதிபதியா சுக்கிரன் இருக்கார், களத்திரகாரகன். ஏதாவது மந்திர பிரயோகங்கள் பண்ணக்கூடியவா அந்த சமயத்துல சுக்கிரன் அஸ்தமா இருக்கக்கூடிய சமயத்திலையும் குரு அஸ்தமா இருக்கக்கூடிய சமயத்திலையும் மந்திர வித்யாக்கள் சித்தியாகாது அப்படின்றார். சுக்கிர குரு அஸ்தமான காலங்களில் தேவதா பிரதிஷ்டையை தவிர்க்கவும் அப்படின்றார். கோவில்ல பகவான ஸ்தாபனம் பண்ணக்கூடிய பிராண பிரதிஷ்டைகள் அதெல்லாத்தையும் தவிர்த்துள்ளா அப்படின்றார். இந்த விஸ்வாவசு வருஷம் வாஸ்து புருஷன் நித்ரையிலேருந்து எழுந்துக்கக்கூடிய நாள் பார்த்தேன்னா 10 நாள், 365 நாள் வருஷத்துல வெறும் 10 நாள் மாத்திரமே வாஸ்து புருஷன் நித்ரையிலேருந்து எழுந்துகிறார். அன்னைக்கு வாஸ்து பூஜைகள், பூமி பூஜைகள், கிரகப்பிரவேசங்கள், இந்த காரியங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான நாள். வாஸ்து நித்திரை விட்டு எழுதல்னு சொல்றார். 23rd April, 4th June, 27th July, 22nd August, 28th October, 24th November, 26th January and 6th March 2026. இந்த 10 நாளும் வாஸ்து புருஷர் நித்திரையிலேருந்து வெளியில வரார். பூமி பூஜைகளுக்கு உகந்தமான நாட்கள் வாஸ்து நாள். அடுத்தது விஸ்வாவசு வருஷம் நட்சத்திரங்களுக்கு உண்டான கந்தாய பலன். இந்த நட்சத்திரங்கள்ல 3 பலன் சொல்ற, 3 எண்கள் கொடுக்குற. அதுல 0 எந்த நட்சத்திரத்துக்கு வருதோ, முதல்ல வந்தாலோ மத்தியமத்தில் வந்தாலோ கடைசியில வந்தாலோ அதுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லியிருக்கா. முதலில் 0 வந்தால் 4 மாத கஷ்டம், 2வதில் 0 வந்தால் 4 மாத தரித்திரம், 3வதில் 0 வந்தால் 4 மாத நிம்மதி குறைவு, 3லும் 0 வந்தால் கஷ்டம், தரித்திரம், நிம்மதி குறைவு 3ம் நடைபெறும் அப்படின்றார். இப்ப இந்த 0 எந்தெந்த நட்சத்திரத்துக்கு வருதுன்னு நீங்க பார்த்துக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 301 அப்படின்னு நம்பர் கொடுக்குறா. இப்ப இதுல மிடில்ல 0 இருக்கு. மிடில்ல 0 இருந்தால் 4 மாத தரித்திரம் அப்படின்றா. பரணி நட்சத்திரத்துக்கு 614 அப்படின்னு நம்பர் கொடுக்குறா. எதுலையுமே 0 வரல, ரொம்ப க்ஷேமா போயிடுத்து. கிருத்திகா நட்சத்திரத்துக்கு 122 அப்படின்ற நம்பர் வருது, எதுலையும் 0 இல்லை. ரோஹிணி நட்சத்திரத்துக்கு 400ன்ற 400ன்னா 2 0 வருது ரோஹிணி நட்சத்திரத்துக்கு. அதாவது தரித்திரம் 4 மாசம், கஷ்டம் 4 மாசம் அப்படின்ற. மிருகசிரா நட்சத்திரத்துக்கு 713 அப்படின்னு வருது, எங்கேயும் 0 இல்லை. திருவாதிரை நட்சத்திரத்துக்கு 221 வருது, எங்கேயும் 0 இல்லை. புனர்பூச நட்சத்திரத்துக்கு 504 நடுப்புற 0 இருக்கு, 4 மாத கஷ்டம் இருக்கு. புஷ்ய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூச நட்சத்திரத்துக்கு முதல்ல 0, அதுக்கப்புறம் 012 நம்பர், 4 மாத கஷ்டம். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு லாஸ்ட்ல 0, 320 நம்பர், 320, 4 மாதங்கள் நிம்மதி குறைவு அப்படின்னு அர்த்தம். மகா நட்சத்திரத்துக்கு 603 அப்படின்னா மிடில்ல 0, 4 மாத தரித்திரங்கள். பூர்வ பல்குனி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூர நட்சத்திரத்துக்கு 111, எங்கேயும் 0 கிடையாது. உத்தர நட்சத்திரத்துக்கு 424, எங்கேயும் 0 கிடையாது. அஸ்த நட்சத்திரத்துக்கு 702, மிடில்ல 0. சித்ரா நட்சத்திரத்துக்கு 210, 4 மாத நிம்மதி குறைவு. சுவாதி நட்சத்திரத்துக்கு 523, எங்கேயும் 0 கிடையாது. விஷாகா நட்சத்திரத்துக்கு 001, முதல்ல 2 0, 4 மாத கஷ்டம், 4 மாத தரித்திரம். அனுஷ நட்சத்திரத்துக்கு 314, எங்கேயும் 0 கிடையாது. கேட்ட நட்சத்திரத்துக்கு 622, எங்கேயும் 0 கிடையாது. மூல நட்சத்திரத்துக்கு நம்பர் 100, 100, 4 மாத தரித்திரம், 4 மாத நிம்மதி குறைவு. பூராண நட்சத்திரத்துக்கு 413, 0 கிடையாது. உத்தராயண நட்சத்திரத்துக்கு 721, எங்கேயும் 0 கிடையாது. திருவோண நட்சத்திரத்துக்கு 204,
4 மாத தரித்திரம் உண்டு. அவிட்ட நட்சத்திரத்துக்கு 512 எங்கேயும் பூஜ்யம் கிடையாது. சதய நட்சத்திரத்துக்கு 020 4 மாத கஷ்டம், 4 மாத நிம்மதி குறைவு. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு 303 4 மாத தரித்திரம் உண்டு, மிடில் 0. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு 611 எங்கேயும் பூஜ்யம் கிடையாது. ரேவதி நட்சத்திரத்துக்கு 124 எங்கேயும் பூஜ்யம் கிடையாது. இப்ப ஆதாய விரயம் எவ்வளவு, ஆதாயம் இன்கம் எவ்வளவு, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு, விரயம் எவ்வளவு அப்படின்றத ராசி பிரகாரம் பார்க்கலாம். மேஷ விருச்சிக ராசிக்கு 2 ஆதாயம் 14 விரயம். 2 ரூபா வந்தா 14 போகும், 14 ரூபா போகும். மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும். ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் 11 ஆதாயம் 5 விரயம். 11 வரும், 5 செலவாகும், விரயமாகும். அப்ப அவளுக்கு 6 சேமிப்பு உண்டு. மிதுனம் கன்யா பார்த்தேன்னா 14 வரும், 2 விரயமாகும், அமோகமா இருக்கு. 12 சேமிப்பாகும். கடகராசிக்கு 14 வரும், 8 போகும். கடகராசிக்கு கடந்த ஒரு 2.5 வருஷமா அஷ்டமத்தில் இருந்த சனி அநேக கஷ்டங்களை கொடுத்துட்டார். அவளை அவளுடைய கஜானாவெல்லாம் காலி பண்ண சனி பகவான் இப்ப இந்த விஸ்வாவசுநாம சம்பத்சரத்துல 14 ரூபா வரவை கொடுத்து 8 ரூபா செலவு கொடுக்கிறார். ஏதோ கொஞ்சம் மீறும். சிம்மராசிக்கு 11 வரவு, 11 செலவு. கையை விட்டு எதுவும் போகாது, வரும் போகும். தனுர்மீன ராசிகளுக்கு 5 ஆதாயம் 5 விரயம். எவ்வளவு வரதோ அவ்வளவும் போகும். மகர கும்பராசிக்கு 8 வரும், 14 விரயமாகும். 8 ரூபா வந்தா 14 ரூபா செலவு. ஆக மொத்தம் இந்த வருஷம் மொத்தமான ஆதாயம் 12 ராசிகளையும் சேர்த்து 65 ஆதாயம், 59 விரயம். அப்ப பொதுவா எல்லார்ட்டையும் கொஞ்சம் பைசா கையில நிற்கும். அவ என்ன திரவியங்களை வாங்கினாலும் சரி, அவ வாங்கின திரவியம் போக அவ கையில கொஞ்சம் சம்பத்துகள் நிற்கும். ஆதாய விரயத்துடைய கணக்கு பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்கா. இந்த விஸ்வாவசுநாம சம்பத்சரத்துல எல்லா விதமான தன கனக வஸ்து வாகனாதி ஐஸ்வர்யங்கள் எல்லாம் கிடைச்சி நிறைய தர்ம அர்த்த காமிய மோட்சங்கள் உண்டான பாத்திரங்களாகி நிறைய சத்சிந்தனைகளோட நிறைய தர்ம காரியங்கள் எல்லாம் அனுஷ்டிச்சு அவளுடைய நித்திய கர்மாக்கள் எல்லாம் அனுஷ்டிச்சு சீரும் சிறப்புமா இருக்கணும்னு எல்லாம் வல்ல ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ, சர்வமங்களானி பவந்தோ. ஹரி ஓம்.